கரெக்ட்டா அண்ணாமலை பேச வரும்போது, அடுத்து வரப்போது அண்ணாமலைன்னு சொல்லும்போது, இந்த பாகுபலி படத்துல வந்து பிரபாஸ்க்கு ஒரு என்ட்ரி வர மாரி ஒரு பெரிய சவுண்டு. நயினார் நாகேந்திரன் இன்னும் முழுசா வந்து பாஜகவுக்கு தலைவரா ஆகலையோ! அப்டின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா, அவருக்கு கூட அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்ல. அண்ணாமலை வராரு அப்டின்னு சொன்னோனே, அண்ணாமலை ஆர்மிலாம் Instagramல அதையே ஒரு தனியா வந்து ஒரு போர்ஷனா எடுத்து போட்டிருந்தாங்க. ஆனா, அண்ணாமலை பேச்சு எப்டி இருந்துச்சு? அவரு என்ன விஷயங்கள வந்து இந்த இடத்துல கன்வே பண்ண விரும்புறாரு? அவர் பேசும்போது, "இங்க அரசியல் பேசக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்றேன்." அப்டின்னு சொல்லிட்டு வேற பேசுறாரு. அவர் வந்து யூதர்கள் பத்தி பேசுறாரு, பாலஸ்தீனியர்கள் பத்தி பேசுறாரு, இஸ்ரேல் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்குன்னு பேசுறாரு. 4 நாடுகள் இப்ப வந்து சண்டையில இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. அவருக்கு தொண்டர்கள் இருக்காங்க. அவர் ஒரு மாஸ் காட்ட நினைக்கிறாரு. பாஜக பொறுப்பில் இல்லனாலும் நான் வந்து அறிவிக்கப்படாத தலைவர்ங்கிற மாரியான ஒரு ஸ்கோர் பண்றதுக்காக பார்க்கிறாருன்றது அவங்க கட்சி ரீதியா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா, அவர் பேசியது எல்லாமே ஆபத்தான அரசியலா தான் இருக்கு. மீண்டும், மீண்டும் ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுவதாக அல்லது பிரிவினைவாதத்தை உணர்த்துவதாக அல்லது இந்துக்கள் என்றால் இப்படி அப்படி என்று சொல்லி சிறுபான்மையினரும் தங்களை பிரித்துக் கொள்வதாகவே அவங்க வந்து தொடர்ந்து பண்றாங்க. சிறுபான்மையினர் சம்பந்தமாவே அவங்க வந்து ஒரு பிரிவினையை ஏன் தொடர்ந்து பேசுறாங்க அப்படிங்கிறது தான்